Hi guys, welcome to my Let's Learn page. இன்னைக்கு நம்ம வந்து few phrases and அதோட usages பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க கான்செப்ட் வந்து பாக்ஸிங் ஸ்போர்ட். நவம்பர் 15 நடந்த மேட்சோடைய லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஜேக் பால் வந்து மைக் டைசனோட கம்பீட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய ஒன்லைன் இங்கிலீஷ் நியூஸ் எப்படி இருந்ததுன்னா, Jake Paul won the fight via unanimous decision, defeating the 58-year-old Mike Tyson. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுனானிமஸ் டெசிஷன் அப்படின்ற ஃப்ரேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக யுனானிமஸ் டெசிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அப்போது அந்த குரூப்பில் இருக்க எல்லாராலையுமே ஈக்குவலாக கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணப்பட்ட ஒரு டெசிஷனாக தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து 3 ஜட்ஜஸ்மே அவங்களுடைய ஸ்கோர் வந்து சேம் ஃபைட்டர் மேலே ஃபேவரபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த டேர்ம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி there are 2 other different types of decisions. என்னென்ன அப்படின்னா ஸ்பிளிட் டெசிஷன் அண்ட் மெஜாரிட்டி டெசிஷன் இருக்குது. ஸோ ஸ்பிளிட் டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 judges வந்து அவங்களுடைய ஸ்கோர் வந்து will be in favor of one fighter while the third judge scores for the opponent. ஓகே, அதே வந்து மெஜாரிட்டி டெசிஷன் பார்த்தீங்கன்னா 2 judges score in favor of one fighter while the third judge scores a draw. அதாவது தேர்ட் ஜட்ஜ் வந்து ஈவனாக அவங்களுடைய ஸ்கோரை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.